2வது ப்ரோமோ வந்துருச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாஸ்க்ல வின்னரே யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ப்ரோமோ வந்தா என்ன, வரலனா என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? இருந்தாலும் ப்ரோமோல என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு, காலையில விசித்ரா வந்து ரொம்ப மோசமா சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து ஒரு அன்சீன் வீடியோ மாரி பார்த்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இத நீங்க பண்ணா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இத பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல இந்த 2வது ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஒண்ணும் இல்ல. காலைல ஒரு டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த டாஸ்க்ல எல்லாரும் 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலா டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிக்சனால முடியல போல அப்படியே வந்துட்டாப்ல. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் 4 மணி நேரம் போயிருக்கு. விசித்ராவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவுட். ஆனா மாயா பூர்ணிமா மட்டும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடுறாங்க. பட் என்ன பண்றது, எண்ட்ல விஷ்ணு ஜெயிச்சிட்டாப்ல. இததான் இந்த 2வது ப்ரோமோல இருக்கு. பட் இப்ப நம்ம பார்க்க போறது லைவ்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம். விசித்ராவுடைய உண்மையான வன்மம் எல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. தினேஷ் பர்சனல் அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் கீழ்த்தரமா பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தினேஷ் கிட்ட அந்த டாஸ்க்ல பேசும்போது எனக்குலாம் உங்க மேல எந்த வித பர்சனல் அட்டாக் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, காலங்காத்தால வெசல் வாஷிங் பண்ணணும். விசித்ரா தான் அந்த வேலையை பண்ணணும். ரவீனா பொண்ணு போய் கூப்பிடுது, வாங்க மேம் வெசல் வாஷிங் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் விசித்ரா வந்து வெளியில உட்காந்து கிளியரா மாயா பூர்ணிமா கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே கோவம் வந்துருது அவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் நான் பேசிட்டே இருக்கும்போது நீ எதுக்காக கூப்பிடுற, நான் பேசினாலே உனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு ஆங்கில கூட்டிட்டு வராங்க. இதனால ரவீனா பொண்ணு காண்டாயிடுச்சு. இதுல வேற இந்த இடத்துல விசித்ரா எக்ஸ்ட்ரா நிறைய வார்த்தையை மாயா பூர்ணிமா கிட்ட விட்டாங்க. இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. மேபி உள்ள இருக்க ஆளுங்க எல்லாம் குத்தி விடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொன்னது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி வேலை கூட செய்ய தெரியல அப்படின்னா இதுங்கெல்லாம் எதுக்கு இருக்குது, இதுக்கே வலிக்குது நொலிக்குது அப்படின்னு சொன்னா நாளைக்கெல்லாம் இதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து இன்னும் எத்தனை இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பூமர் ஆண்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வெசல் வாஷிங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கும் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரெலவென்டான விஷயமா? இது எப்படின்னு எனக்கு புரியல. அதுவும் இல்லாம மணியும் ரவீனாவும் கல்யாணம் பண்ணிட்டுலாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இவங்க எல்லாரும் பர்சனல் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஊர் ஃபுல்லா பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் உள்ள இந்த ஒரு பாத்திரத்தை விளக்கத்துக்கு எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க, நான் பேசினாலே உங்களுக்கு பிடிக்காதா, இதெல்லாம் தப்பு ரவீனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மேம் ஒரு வேலையை செய்யாம ஏமாத்திட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தெளிவா கேக்குது. அப்ப கூட நான் பொறுமையா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன அதட்டி எல்லாம் கூப்பிடாது, அப்பெல்லாம் நான் வேலையே பண்ண மாட்டேன், இந்த ஒரு பாத்திரம் தானே இருக்கு, நீ ஏன் வேலைக்கு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டு இருந்த அப்படின்னா நான் வந்து கிளீன் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பாட்டுக்கு பேசுறாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலையை இந்த வாரம் செய்யவே இல்லை. ஆக்சுவலா கட் பண்றதுல இருந்து காய்கறி நறுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் பண்றது ரவீனா, விஷ்ணு, மணி இவங்க 3 பேர் தான். இந்த ஒரு வாரம் லைவ் பார்த்தவங்களுக்கே அது தெரியும். விசித்ரா வருவாங்க, குக் பண்ணுவாங்க, இது எடு அது எடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு 2 வாட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டவ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் நான் பார்த்த வரைக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட அதான் நடந்தது. இத்தனைக்கு இந்த இடத்துல பாத்திரம் விளக்கும் போது அந்த ஒரு பாத்திரத்தை விளக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்க. தினேஷ் செவனே நாங்க நின்று இருப்பாப்ல, இந்த ஆள் தான் தூண்டி விட்டு நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு இவர் கூட எல்லாம் எப்படிதான் குடும்பம் நடத்துவாங்க அப்படின்னு தெரியல. ஒரு 3 மாசம் இருக்கிறதுக்கு எங்களால முடியல அப்படின்னா இவர் கூட எல்லாம் எமோஷனலா யாராலையும் கனெக்ட் ஆகி குடும்பம் எல்லாம் நடத்தவே முடியாது. நீ எல்லாம் வந்துடாத, அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடு, இவன் கூட வாழ்றதுக்கு நீ தனியாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தினேஷுடைய பர்சனல் லைஃபை இழுத்து வச்சு ரச்சிதாக்கு அட்வைஸ் பண்றாங்களாம். இந்த வேலை இவங்களுக்கு எதுக்கு, அவர் யார் கூட வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அது அவருடைய பர்சனல் லைஃப், அதை பத்தி இழுத்து வச்சு இவங்க எதுக்காக இவ்வளவு டைரக்டா பேசணும்? நல்ல வேலை இது தினேஷ் காதுல விழல, அதனால அமைதியா இருந்தாப்ல. இருந்து இவங்க வன்மத்தை அடக்கல. கடைசியில போகும்போது இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா, எனக்கு தெரியுது நீங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் திரும்பவும் குத்தி காமிக்க தினேஷ் இங்க காண்டாயிட்டாப்ல. மேம் இவ்வளவு நேரம் நான் அமைதியா இருந்தேன், நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கம்முன்னு கேட்டு தான் இருந்தேன், என்ன இழுத்து இந்த மாதிரி ஸ்டாம்பிங் பண்ணாதீங்க, கம்முன்னு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங் கொடுத்தாரு. ரச்சிதாவை பத்தி இவங்க பேசினது அவருக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. இதுதான் தினேஷ் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. விஷ்ணு அதுக்கப்புறம் உட்காந்து புலம்புவாப்ல, இவங்க வேலையா பண்ண மாட்டாங்க, கேட்டாங்க அப்படின்னா நம்ம மரியாதை இல்லாம பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மள கோத்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுக்கப்புறம் திரும்பவும் உள்ள போயிட்டு ரவீனா கிட்ட, ரவீனா நீ அதட்டிலாம் வேலை வாங்க கூடாது, நீ இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை இழுத்து வச்சு பேச ரவீனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பாயிடுச்சு. மேம் முதல்ல என்ன பேச விடுங்க, நீங்க வரல, இத்தனை வாரத்துல நாங்க தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க குக்கிங் பண்ணிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க, 2 வாட்டி தான் நீங்க கிளீன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிளியரா சொல்லுது. இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாயிண்ட் இல்ல. மணியை வந்தாப்ல, கிளீன் பண்றதுக்கு நீங்க கூப்பிட்டா வர மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு நிறைய வாட்டி நானே அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கேன், எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க, இதுங்கெல்லாம் அதுக்கு லாய்க்கே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க எதுக்கு சொல்றீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, ரொம்ப சீப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மணியம் போற போக்குல நறுக்கு 4 பாயிண்ட கேட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் ரவீனா இந்த இடத்துல கேள்வி கேட்டதுக்கு விசித்ராவால பதில் சொல்ல முடியல. ஓகே சாரி நான் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இதே தான் அந்த பக்கம் விஷ்ணுவும் சொல்லிட்டு இருப்பாப்ல, இவங்க இந்த மாதிரி தான் ஏமாத்திட்டே இருக்காங்க, ரவீனா உன்னை இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இவங்க மட்டும் எப்படி இருந்தாங்க, நீ திரும்ப கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதாவது விசித்ரா மட்டும் நான் ஆரம்பத்துல கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சிருந்தது, அப்படியே ஒன்னொன்னா கத்துக்கிட்டு தானே லைஃப் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி ரவீனாக்கு அட்வைஸ் பண்ணாப்ல. இந்த அளவுக்கு நீங்க காலையிலேயே வன்மத்தை விசித்ரா கொட்டுன்னு கொட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு காண்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இவங்க தான் இந்த வீட்ல இருக்க எல்லாரோட பர்சனலையும் எடுத்து பேசுறாங்க. மணி ரவீனாவோட பர்சனல பேசியாச்சு, அர்ச்சனா தங்கச்சி வந்ததை வச்சு அர்ச்சனா வந்து அவங்க தங்கச்சியை ஒழுங்கா மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் ஒரு ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. தினேஷ் கூட எந்த பொண்ணும்
வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பர்சனல் லைஃபையும் இழுத்து வச்சு குத்தியாச்சு. விஷ்ணுவை ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு சொல்லி அவரையும் ஒரு ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. எல்லாருடைய பர்சனல் லைஃபையும் இவங்க தான் பேசுறாங்க. பட் இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. சோ விசித்ரா செஞ்ச இந்த செயலை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பட் வீடியோ பார்த்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். சோ அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.